ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா திருப்பதி வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வடை வீட்டிலையே எப்படி டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து வந்து ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு சின்ன கப் அளவுக்காக அளந்துக்கோங்க. அதை வந்து நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் தண்ணி விட்டுட்டு ஊற விட்டுடுங்க. 5 மணி நேரம் ஊறின பிறகு இந்த ஜூஸ் வடிகட்டிருக்கு பார்த்திங்களா, இதில் போட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையும் எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா சூடான நல்லெண்ணெய், கண்டிப்பாக அது நல்லெண்ணெயில் தான் போட்டு எடுக்கணும் இந்த வடையை. சூடான நல்லெண்ணெயை 2 டீஸ்பூன் அதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலிஸ்டின் கவரில் எடுத்து எண்ணெயை ஃபஸ்ட்டு தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வடையை இந்த மாதிரி எடுத்து மாவு வந்து நல்லா வடை ரவுண்டு ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் வடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டான மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அதனால் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் டைம் ஆகும் தான். அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியான பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான திருப்பதி வடை ரெடி.